சொல்கிறாங்க விஜய் ஷூட்டிங்லலாம் கரெக்ட் டைமில் போயிடுவார், இதில் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியலன்னு தான் அவர் ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ நீங்களே பாயிண்ட் எனக்கு எடுத்து கொடுத்தீங்க. ஷூட்டிங்கெல்லாம் சரியாக போனவர், மற்ற மாநாட்டுக்கெல்லாம் நேரத்துக்கு போனவர், ஏன் இங்கே மட்டும் லேட்டாக போனீங்க? பதில் சொல்லுங்கள். அப்போ கூட்டம் ஏறணும், ஃபுல்லாக ஏறணும் தானே நீங்கள் பிளான் பண்ணீங்க. ஒரு மாஸ் காமிக்கணும், கொங்கு பெல்ட்டில் பாரு, நான் பாரு உன் ஊரில் வந்து நிற்கிறேன் பாரு, கூட்டத்தை பாரு, நான் தான் சீனு அப்படின்றது தானே பண்ணீங்க. அதோட விளைவு தான் இது. இப்படியா இருந்திருந்தா அதிமுக பதட்டப்பட்டிருக்கணும், கோவப்பட்டிருக்கணுமே. அதிமுக அந்த ஒரு ஸ்டாண்டே எடுக்கல, விஜய்க்கு ஆதரவாக தானே நிற்கிறாங்க. ஆமாம், இருப்பாங்க தானே. பிஜேபி அதிமுக கள்ளப்புள்ள தானேங்க விஜய். அப்புறம் எப்படி எதிர்த்து பேசுவாங்க? வேறு வழியே கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுங்க, விஜய் தனிச்சாலாம் 2026 நிற்க விட மாட்டாங்க, நெருக்கடி பண்ணுவாங்க. இப்போ எதுக்காக வேண்டி மற்ற எல்லாரும் தமிழ்நாடு போலீஸை விட்டு வெளியே போய் சொல்லலை, எதுக்காக வேண்டி சிபிஐ போகணுன்னு சொல்கிறாரு சொல்லுங்கள். சிபிஐ போயிட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கைப்பாவை. சிபிஐ போயிடுச்சுன்னா அவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஆடி தான் வேணும். விஜய் தரப்பும் அதுக்காக தான் மூவ் பண்ணுறதாக சொல்லப்படுது. அது தேவையில்லாத வேலை. அது நீங்கள் தனிச்சு நிற்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த வேலைலாம் செய்யாதீங்க. விஜய் தரப்பு மூவ் பண்ணி ஆகணும், அதுக்கும் விளக்கம் சொல்லிடுறேன். வேறு வழி இல்லை, வேறு வழியும் கிடையாது அவங்களுக்கு. அங்கே போயிட்டா சரி ரைட்டு சிபிஐயில் இருக்க வழக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கலாம். யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ நம்மளை போன்ற யூடியூபர்லாம் பேசக்கூடாது, யாரும் இதுக்கெல்லாம் கருத்து சொல்லக்கூடாது, சிபிஐயில் இருக்க வழக்கு முடிஞ்சு வந்த பிறகு பேசுங்கன்றுவாங்க. ஒரு பிரீத்திங் பீரியட் எடுத்துடலாம், 2026 எலெக்ஷனை கடந்துடலாம். இதுதான் அவங்களோட ஸ்டாண்டு. நேக்காக பேசுகிறாங்க, உருட்டுறது நேக்காக உருட்டுறது. வீக்கெண்டு பாலிடிக்ஸை விடணும் விஜய், வீக்கெண்டு மீட்டிங்கை விடுங்க, அசிங்கப்படுத்துகிறாரு. அது வீக்கெண்டு பார்ட்டி தான் கேள்விப்பட்டுறீங்க, வீக்கெண்டு பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீக்கெண்டு வெள்ளி சனியார் வாமச்சாம் போலான்னு பாண்டிச்சேரி போகிறது தான் வீக்கெண்டு பார்ட்டி. இங்கே வீக்கெண்டு பாலிடிக்ஸ் விடுங்கிறார். அசிங்கமும் படுத்தியாச்சு, அதே நேரம் அவரை சேஃப்டி பண்ணுற மாதிரியும் பேசியாச்சு. அவர் விஜய் கூட நன்றி சொல்லியிருந்தார், என்னை எனக்காக வேண்டி பேசின எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு. ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா இல்லையா? நான் தான் விஜய்க்காக வேண்டி பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட குற்றத்தை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கேன், திருத்திக்கங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்களாம் உங்களை திருந்த விடவே மாட்டாங்க. உங்களை அப்படியே தடை கொடுக்குற மாதிரி தடை கொடுத்தா எப்படிங்க ஒன்று உங்களுக்கு? அதாவது ஒன்று சொல்லுவாங்க, உங்களை இனிக்க பேசுகிறவங்களாம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு சொல்ல மாட்டாங்களாம், கசக்க சொல்கிறாங்கல்ல அவங்க தான் நீங்கள் நல்லா இருக்குன்னு விரும்புவாங்களாம். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், இவங்கெல்லாம் உங்களை எப்படி சொல்லுவான்? டேய் எங்கடா போனோம், உட்கார்றா, என்னடா இத்தனை மணிக்கு வேலை, என்னடா செகண்ட் ஷோ படம் உனக்குன்னு உங்கள் அண்ணன் கேட்பாரா? உங்கள் அப்பா கேட்பார். அம்மா கேட்க மாட்டாங்க, அப்பா கேட்பார். டேய் படுறா பேசாமல். நமக்கு அப்போ கோவம் வந்திருக்கும். ஆனால் அவங்க சொன்னது இருக்குன்னா செகண்ட் ஷோ போய் 4 பேர் குடியாரண்ட சண்டை வாங்கி வம்பு வாங்கி சண்டை ஆகிடும், வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை.